சீமான் அந்த மேடை ஏறினது பிரச்சனை கிடையாது, பாரதியை புகழ்ந்ததும் பிரச்சனை கிடையாது. பார்ப்பன கடப்பாறை கொண்டு விழுந்து வரக்கூடிய திராவிட கட்டடத்தை இடிக்க போறேன்னு சொன்னாங்க, அதான் அவங்களுக்கு பிரச்சனை. பாரதியாரை வச்சு பெரியாரையும் மற்ற திராவிட இயக்கத்தையும் நீ வந்து தோலுரிப்பன்னு சொல்றது இருக்குல்ல, அதான் எதிர்பார்க்கவே இல்லை. பேயடி அடிச்சாரு சீமான். அதுல ஒரு இடத்துல சீமான் பேசும்போது நான் வந்து மெய் சிலிர்த்து போயிட்டேன். உன் தாத்தா வீடும், உன் அப்பா வீடும், உன் பாட்டா, உன் முப்பாட்டா ஒருத்தர் வீட்லயும் பெண்ணு அப்படின்றவங்க நின்றுகிட்டு இருப்பாங்க, ஆம்பளை உட்காந்துக்கிட்டு இருப்பான், ஓரமா அங்க இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாரதி ஒருத்தர் வீட்டுல மட்டும்தான்டா செல்லமா உட்காந்தா பாரதி நின்று அங்க நின்னுச்சுரா பெண்ணியம்னு சொன்னாரு பாத்தீங்களா. அதை கேட்கும் போது நம்ம உணர்ச்சி பெருக்கு வருது. பெரியார் மட்டும் தாங்க இயக்கம் கட்டினாருங்க, வேற யாரும் இயக்கம் கட்டலாம், அமைப்பு கட்டலாம். பெரியார்ட்ட காசு இருந்துச்சு கட்டினாரியா? அது மட்டும் யாருமே கட்டலாம் சொல்லாதீங்க. வள்ளலார் கட்டினாரு, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவனாருங்க வள்ளலாரு. உண்மையிலேயே அந்த காலகட்டத்துல ஆரியத்தை எதிர்த்து, வேதங்களை எதிர்த்து மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட புரட்சிக்காரன் வள்ளலார் தான். அதுல இருந்து உருவனவர் தான் ஐயா பெரியார். யாராவது தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் ஒரு மேடை ஏறி இங்க பார்க்க வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை எண்ணிக்கையை விட நாற்காலிகள் எண்ணிக்கை அதிகம்னு சொல்லுவாரா? வெளிப்படையா அறிவிச்சார் சீமான். ஏன்? அது பாரதியை இந்த அளவுக்கு இந்த சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான உதாரணம் சொல்றாரு. அதை காணொலியில பார்த்தா பல பேர் கண்ணீர் வச்சாமா. நாரும் சொல்லாத ஒண்ணு சொல்றேன். அந்த கூட்டம் முடிந்த பிறகு சீமானின் காலில் ஒரு பார்ப்பன பெரியவர் விழுந்தார் தெரியுமா? கண்ணீர் விட்டார். வெளிப்படையா சொன்னாரு, தமிழர்கள் இந்துக்கள் அல்லன்னு. இன்னைக்கு அந்த அண்ணா சொன்னதை இந்த சீமான் பேசுறாரு, தமிழர்கள் இந்துக்கள் அல்லன்னு. ஸ்டாலின் பேச சொல்லுங்க. என்னமோ இவங்க தான் ஆரியத்தை எதிர்க்கிற மாதிரியும் சமஸ்கிருதத்தை ஒழிக்க வந்த பிதாமகன்கள் மாதிரியும் தோறுகிற வடபள்ளி முருகன் கொள்ள தமிழை உள்ள வைக்க துப்புள்ள இந்த ஆட்சிக்கு, இந்த அரசாங்கத்துக்கு, வெக்கங்கட்ட அரசாங்கம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகுறோம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கே சார், அல்ல எல்லா கோயிலும். அதாமா சொல்றேன். தட் இஸ் கால்ட் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி. குருமூர்த்தி ட்வீட் போட்டா உடனே ஒரு பிஜேபியா, ஆர்எஸ்எஸ் சங்கியா? அவர் என்ன சொன்னாரு? பாரதியை பார்ப்பான்னு சொல்லி இவங்க படுத்திட்டாங்க. ஆனா பாரதி தமிழுக்காக பேசினவரு, சமத்துவத்தை போதிச்சாரு. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் ஐயா வந்துட்டு ஆர்எஸ்எஸ் மேடையில போயிட்டு நின்று பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பரவலா பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தாய் கூட்டத்துல ஒரு மகன் இருக்காம இருப்பேன்னா கண்டிப்பா நான் இருப்பேன், ஒரு மகனா அந்த பாரதியாருடைய இலக்கியத்துல நான் கண்டிப்பா இருப்பேன்ற மாதிரி அவர் சொன்னாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி இவர் வந்து பிஜேபியோட பி டீம்ன்றதுனால தான் ஆர்எஸ்எஸ் ஓட இந்த மேடை பேச்சுல போய் கலந்துகிட்டாரு இந்த மீட்டிங்ல அப்படின்னு சொல்லி ஒரு பரவலா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கே சார். குற்றச்சாட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, சீமானுடைய மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய அந்த உரை வீச்சு தான். அந்த உரை வீச்சை கேட்ட யாரா இருந்தாலும் வந்து உண்மையிலேயே பிரமிச்சு போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு பேயடி அடிச்சாரு சீமான். அதுல என்ன அடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, பாரதியார் வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன பாரதியை பார்ப்பான்னு கருத்து கொடுத்தவனை அடிக்கிறதுக்கான அடின்னு அவர் சொல்றாரு. ஆமா, அவன் பார்ப்பான் தான். சாதிகள் இல்லை, சமத்துவம் தான் இந்த சமூகத்துக்கு தேவை என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய சமமாக பார்ப்பான், ஆனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு வந்து அவர் நிறுவுறாரு. அப்படி அந்த உரை வீச்சுல நம்ம சொல்லணும்னா நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினாரு. அப்படி ஒரு உரை நிகழ்த்தினா உங்களுக்கு ஒரு எதிர்வினைங்கிறது வரத்தான் செய்யும். அந்த எதிர்வினையை விரும்புகிறார் சீமான். அது நடந்திருக்குது. பொலிட்டிக்கலா ஒரு கெயின் ஆயிட்டார் சீமானுக்கு. இது மிகப்பெரிய பிளஸ். இன்னும் ஐடியாலஜிக்கலான ஒரு விவாதம் வேற. கண்டமும் போட்டு எடுத்து போடுறான் ஒருத்தன். அப்ப என்னென்ன பியூட்டி தெரியுமா? திமுக காரங்க அல்லது திமுக ஆதரிக்கிற தொங்கு சதையெல்லாம் பாரதி ஒரு பாப்பான், ஒரு ஆர்எஸ்எஸ் கை கூலிங்கிறான். இவங்க கூட்டணில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் பாரதி உன்னதமான உத்தமமானவர் தான், ஆனா சீமான் போய் அங்க மேடையில பேசிடக்கூடாதுங்கிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் முதல்ல உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க. ரைட்டு. இப்போ சீமான் நீங்களே கூட குறிப்பிட்டீங்க, ஆர்எஸ்எஸ் மேடைன்னு சொன்னீங்க. அது யாரோட மேடை? ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மேடை கிடையாது, விஜில் அப்படிங்கிற அமைப்பினுடைய மேடை. இந்த விஜில் அப்படிங்கிற அமைப்பு பாத்தீங்கன்னா மாற்று கருத்துடையோரை கூட பேசுவதற்கு தலைமைத்து கொடுத்த ஒரு மேடை. இந்த விஜில் மேடையில இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஏன் இந்து தான் பேசியிருக்கிறாரு. யாரு? மூத்த பத்திரிகையாளர்
அதை இந்துராம் பேசியிருக்கிறதா தரவுகள் கூறுகிறது. இன்னும் பல பேர் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடியாக கருதப்படக்கூடிய அதிலேயே இருந்து படுத்தவரான மரியாதைக்குரிய அறிஞர் மா நன்னன் அவர்கள் கூட அங்க பேசின தகவல்கள் உண்டு. இப்ப என்னன்னா அந்த மேடையில போய் அவர் பேசினாருன்னா எந்த நாள்ல பேசினாரு, எதற்காக பேசினாரு, யாரை பற்றி பேசுறாருன்னு தான் இங்க வந்து மேட்ரு. அப்ப அது பாரதியாரோட கொள்ளு பேராக இருந்திருக்கிறாரு. பாரதியாரை பத்தின விழா எடுக்கணும்னு ஒரு இவங்க கட்சிக்குள்ள ஒரு பேச்சு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் போது பாரதியார் பர்த்டேக்கு நான் இங்க இல்லைன்னா என்ன, நான் வேற இடத்துல கூட்டம் போட்டிருப்பேன், செங்கல்பட்டு எங்கேயாவது போய் கூட்டம் போட்டிருப்பேன், நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேங்கிறாரு. அவ்வளவுதான். அதனாலதான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு, நான் இங்கன்னு இல்ல பாரதியாருக்காக நான் பாச கூட வந்து பேசணும்னு சொல்றாரு. ஏன் நாங்க சொல்றாரு அப்படின்னா உண்மையிலேயே இவங்க எதிர்க்கிற விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? ஏன் விமர்சனம் பண்ண நினைக்கிறீங்க நீங்க? சீமான் போய் ஆர்எஸ்எஸ் மேட்ல பேசினாருங்க, விமர்சனம் பண்ணல. அதுக்காக விமர்சனம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நீ தான் சொல்லிட்டே பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம்னு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கே பி டீம் சொல்லிட்டு இருந்தா. அதான் ரெண்டுமே சொல்லுவ, நீ எல்லாருக்கும் பி டீமா இருக்கிறான்னு சொல்லுவ. அப்புறம் நீயே உன்னை குழப்பிப்ப. உன்னை குழப்பறதுக்காக தான் அந்த மனுஷன் வேலை பார்க்கறாரு, அதுல ஜெயிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் தெரியுமா அவங்கள விமர்சனம் பண்றாங்க? அவர் ஆர்எஸ்எஸ் மேடை அல்லது ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மேடையில போய் பாரதியாரை புகழ்ந்துட்டு வந்தா பிரச்சனை கிடையாது. பாரதியாரை வச்சு பெரியாரையும் மற்ற திராவிட இயக்கத்தையும் நீ தோலுரிப்பன்னு சொல்றது இருக்குல்ல, அதான் எதிர்பார்க்கவே இல்லை. யாராவது தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் ஒரு மேடை ஏறி இங்க பார்க்க வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை எண்ணிக்கையை விட நாற்காலிகள் எண்ணிக்கை அதிகம்னு சொல்லுவாரா? வெளிப்படையா அறிவிச்சாரு சீமான். ஏன்? அது பாரதியை இந்த அளவுக்கு இந்த சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான உதாரணம் சொல்றாரு. அத காணொலில பார்த்தா பல பேர் கண்ணீர் வச்சாமா, நான் பார்த்தேன். பாரதிய பார்க்கறதுக்கு இங்க நேர்ல எவனும் வரலையே. நாரும் சொல்லாத ஒண்ணு சொல்றேன், அந்த கூட்டம் முடிந்த பிறகு சீமானின் காலில் ஒரு பார்ப்பன பெரியவர் விழுந்தார் தெரியுமா? கண்ணீர் விட்டாரு. தடுத்துட்டாங்க, 10 பேர் தடுத்துட்டாங்க, விழாதீங்க விழாதீங்க. எதிர்பார்க்கல. குருமூர்த்தி ட்வீட் போட்டா உடனே ஒரு பிஜேபியா ஆர்எஸ்எஸ் சங்கியா? குருமூர்த்தி பாராட்டி ட்வீட் போட்டாரு. அவர் என்ன சொன்னாரு? பாரதியை பார்ப்பான்னு சொல்லி இவங்க படுத்திட்டாங்க. ஆனா பாரதி தமிழுக்காக பேசினவரு, சமத்துவத்தை போதிச்சாரு. அவர் கூட இருந்த உதவியாளருக்கு சமத்துவம்னு பேர் வச்சாரு தெரியுமா உங்களுக்கு? சமத்துவம் இங்க வாடான்னு கூப்பிடுவாரு, சமத்துவத்தை உட்கார வைப்பார், சரிசமா உட்கார வைப்பாரு. ஒரு இடத்துல சீமான் பேசும்போது நான் மெய் சிலிர்த்து போயிட்டேன். எனக்கே நான் பெருசா சொல்லிக்கலாம் விரும்பல, எனக்கும் தெரியல. அது நம்ம பெண்ணியும் பேசுறோம், எல்லாம் பேசுறோம், இதெல்லாம் பண்றோம், இன்னைக்கு நம்ம சரிசமமா உட்காரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்துல பெண்களை ஒடுக்கி பெண்களை மிக மிக மோசமாக நடத்தின அன்றைய காலகட்டத்துல செல்லம்மால தமிழ்நாட்டினுடைய எல்லா வீடுகளையும் போங்கடா, உன் தாத்தா வீடு, உன் அப்பா வீடு, உன் பாட்டா, உன் முப்பாட்டம், ஒருத்தர் வீட்லயும் பெண்ணு அப்படின்றவங்க நின்றுகிட்டு இருப்பாங்க, ஆம்பளை உட்காந்துக்கிட்டு இருப்பான், ஓரமா அங்க இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாரதி ஒருத்தர் வீட்டுல மட்டும்தான்டா செல்லம்மா உட்காந்தா பாரதி நின்னா அங்க நின்னுச்சுடா பெண்ணியம்னு சொன்னாரு பாத்தீங்களா? அதை கேட்கும் போது நமக்கு உணர்ச்சி பெருக்கு வருது. வயசுல இருக்கலாம் நமக்கு. அந்த காலகட்டத்துல தன் மனைவியை உட்கார வச்சு அவர் நின்று தோள் மேல கை போட்டு 10 அடி அங்க கணவன் இருந்தா 10 அடி பின்னாடி மனைவி தலை குனிஞ்சு வரணுங்கிறது அன்றைக்கு. அப்படியே முண்டாசு இப்படி போத்திக்கிட்டு அப்படியே 10 அடி வரணும். அன்னைக்கு எவனடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, காதலுக்கு எதிரா அதெல்லாம் சொல்லி தோல் மேல செல்லமா தோல் மேல கை போட்டு வீதி நடந்தாருல, பைத்தியக்காரன்னா பாரதியார, பைத்தியக்காரன்னா, ராஜ துவேஷின்னா, இந்து துவேஷின்னா, முட்டா பையன் சொன்னான். அந்த பாரதி பெண்ணியத்தை போத்திட்டாரா? அன்னைக்கு பெரியார் இல்ல, அண்ணா இல்ல, அதுக்கு முன்னாடியே பெண்ணியத்தை நிப்பாட்டி வச்சிட்டாரான்னு சொன்னா அது என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? பாரதியார பாராட்டி ஒருத்தனும் பேசக்கூடாதா? சரி, இப்ப பாரதியார் இந்து துவேஷிங்கிறான். அந்த காலத்துல ராஜ துவேஷின்னா சொன்னவர்லாம் யாரு? பார்ப்பனர்கள். இன்றைக்கு பாரதி இவரோட இருந்தா பார்ப்பனர்களின் முதல் எதிரியாக பாரதியார் இருந்திருப்பார். நீ பாரதியார பாப்பான்னு கைவிட்ட, பார்ப்பான் பாரதியார கை தூக்கிட்டான், வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு யாரு பாரதியார் கொண்டாடுற அளவுக்கு போயிருச்சு? ஏன் சீமான் இன்னைக்கு போய் அந்த விஜில் மேடை பேசுற அளவுக்கு நீங்க தள்ளி வச்ச? அதுக்கு காரணமே திராவிட இயக்கம் தான். விஜில் மேடைக்கு சீமானை தள்ளியது திராவிட இயக்கம் தாங்க. ஏன் நீ பாரதியார கைவிட்ட, அவன் பாரதியார தூக்கிட்டான், வேற வழியில பாரதியார் பேசுறது தேவை வந்துருச்சு. இப்ப பாரதியார என்ன பேசினாரு, எப்படி பேசினாரு, நீ பகுப்பாய்வு பண்ணிக்க.
நீ ஏன் இப்ப ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அது இதுன்னு பேசுறேன்னா, நான் ஒண்ணு சொல்றேன். பார்ப்பனர்களை கொண்டே பார்ப்பனியத்தை வீழ்த்துவேன்னு அறிஞர் அண்ணா சொன்னாரு. என்னது இது? எதுக்கு பாப்பான நம்பினார்னு கேட்பியா? அப்படி இல்ல. பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சொன்னதான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புறேன். ஒருத்தர் பிறப்பால் ஆரியராக இருந்தாலும் அவருடைய செயல்பாட்டால் அவர் சமத்துவத்தை நம்பினால், சமூக நீதியை ஏற்றுக்கொண்டால் அவரும் திராவிடரே. அவர் கோட்பாடு. ஒருவர் பிறப்பால் திராவிடராக இருந்தாலும் அவர் எண்ணத்தால் செயல்பாட்டால் சமூக அநீதியையும் அசமத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டாரே ஆனால் அவரும் ஆரியரே. புரிஞ்சுச்சா? அப்போ தான் தன்னுடைய காலகட்டத்துல தன்னால் இயன்ற அளவுக்கு சாதிக்கு எதிரா, தீண்டாமைக்கு எதிரா போராடிய பெருமகன் ஐயா பாரதியார், மகாகவி பாரதியாரு, முண்டாசு கவி பாரதியாரு, பாட்டுக்கூற புலவன் பாரதியாரு. அந்த பாரதி நீ எப்ப பார்த்தாலும் திட்டுவ, ஆர்எஸ்எஸ் காரம்ப, பெரியார், மற்ற திராவிட இயக்கங்களோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல இல்லைங்க, அவருக்கு முன்னாடியே பேச ஒருத்தன் சொல்றான். என்ன தப்பு இருக்கு? பெரியார் மட்டும் தாங்க இயக்கம் கட்டினாருங்க, வேற யாரும் இயக்கம் கட்டலாம், அமைப்பு கட்டலன்னா பெரியார்கிட்ட காசு இருந்துச்சு கட்டினாரியா? அது மட்டும் யாருமே கட்டலன்னு சொல்லாதீங்க. வள்ளலார் கட்டினாரு. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவனாருங்க வள்ளலாரு. உண்மையிலேயே அந்த காலகட்டத்துல ஆரியத்தை எதிர்த்து, வேதங்களை எதிர்த்து மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட புரட்சிக்காரன் வள்ளலார் தான். திருவொற்று பிரகாச ராமலிங்க அடிகளார் தான் நிறுவனமயப்படுத்தினார். அதுதான் வள்ளலாருடைய வெற்றியே. அதை பின்பற்றினவர் தான், அதுல இருந்து உருவனவர் தான் ஐயா பெரியார். நான் அவர் தப்புன்னு சொல்லல. அவர் ஏத்தி வச்ச தீபத்தை எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தாங்க, அவ்வளவுதான். பெரியாரை விட பல புரட்சிகரமான கருத்துல வரலாறு சொல்லிட்டாரு. நீங்க வரலாறை பத்தி கொண்டு போகவே இல்லை. ஏன் வரலாறு அமைப்பு கட்டல, வரலாறு இயக்கம் கட்டல? நீ காவின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் வெள்ளன்னு சொன்னாரு. நீ சமஸ்கிருதம் சொல்லும்போது அந்த மனுஷன் தமிழ்னு சொன்னாரு. நீ பெண்ணை உள்ள விடக்கூடாது, அந்த பெண்ணை உள்ள விட்டாரு. நீ குளிக்கணும், ஆச்சாரமா இருக்கணும், அனுஷ்டானமா இருக்கும்போது அவர் அதெல்லாம் கிடையாது. நீ ஒளி வழிபாட்டை போய் வணங்க, அவ்வளவுதான். நீ குளிக்கணும், அது பண்ணணும், சுத்தம், அதெல்லாம் நான் பேசவே இல்லை அப்படின்னாரு. சாதி மதத்தை போதிச்ச, அது சாதி மதமே குப்பன்னாரு. நீ 1000 கடவுள்னு, அவர் ஒரே கடவுள் தானே, அது ஒளி வழிபாடு தானே போடா அப்படின்னாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரட்சி இல்ல? எத்தனை பேர் நீங்க போய் வரலாறு பேசுறீங்க? திராவிட இயக்கத்தவர் ஒரு பட்டியல் கொடுங்க. நீங்க திராவிட இயக்கத்தவர்கள் எத்தனை பேர் வரலாறு கொண்டு போய் சேர்த்தீங்க? அப்ப என்ன சிக்கல் ஆகுதுன்னா, உடனே என்ன சொல்லுவான், வரலாறு சைவத்தை பொதுச்சாரு. சரிடா, வரலாறு சைவத்தையும் பொதுச்சாரு சொல்லு, அதை விட்டுடு. இப்ப யார் உன்னை, இப்ப நான் உன்னை அசைவமா சாப்பிடாதுன்னு சொன்னா நீ மாறிட போறியா? அது தேவையாது? இப்ப தேவையே கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், சாப்பிடாம முடிஞ்சு போச்சு. சைவத்தை ஏத்துக்கிட்டாதாங்க வரலாறு ஏத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணு யாரும் சொல்லல. நீ அதை ஏத்துக்கல, உனக்கு வசதியாகிறதோ எடுத்துட்டு போற. இப்போ எல்லார்ட்டையுமே எல்லா கருத்துக்களுமே ஏற்பது இருக்கும், எதிர்ப்பது இருக்கும், உடன்படாதது இருக்கும். ஐயா பெரியார்கிட்ட பல கருத்துக்கு உடன்படாதது இருக்குது, ஏற்றுக்கிறது இருக்குது. ஒருத்தர் நினைக்கிறானா, எடுத்துட்டு போறான், விட்டுட்டு போங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? முழுமையாத்துக்கு நீ ஏன் சொல்ற? முழுமையாத்துக்கு நீ ஏமா சொல்ற? இப்ப பிரச்சனை என்னன்னா, சீமான அந்த மேடை ஏறினது பிரச்சனை கிடையாது, பாரதியை புகழ்ந்ததும் பிரச்சனை கிடையாது. பார்ப்பன கடப்பாறை கொண்டு விழுந்து வரக்கூடிய திராவிட கட்டடத்தை இடிக்க போறேன்னு சொன்னாங்க, அதான் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால அவரை பி டீமா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. பார்ப்பன கடப்பாறை தானே சொன்னாரு. ஏன் அதை சொன்னாரு? நான் அதுதான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். பார்ப்பனர்களை கொண்டு பார்ப்பனியத்தை வீழ்த்து வேண்டும் சொன்னார். ஏன் அதை சொன்னாரு? பார்ப்பனர்களை கொண்டு பார்ப்பனியத்தையே வீழ்த்துகிற போது நீ அவங்களுக்கு எதிரின்னு சொன்னதுன்னு அவங்களுக்கு உண்மை எதிரியா நீ நண்பனா இருந்திருக்கிற அப்படின்னு எண்ணக்கூடிய சீமான் அந்த எதிரியை வச்சு உன்னைய முடிக்கணும்னு நினைக்கிறாருன்னு நினைச்சிட்டு போ, அவ்வளவுதான். அவர் திமுக ஐயா சொன்னாரா? ஏதாவது பேசினாரா? இல்ல. அவர் கருத்தியல் ரீதியா பேசுறாரு, எதிர்கொண்டுட்டு போ. சரி, அது மறுநாளும் ஒரு மேடையில அவர் பேசுகிற போது இந்துவல்ல சிவனும் முருகனும் எங்கடா யாரா சொன்னதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இது அந்த மேடையில பேச வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மேடையில எந்த தலைப்பு கொடுத்தீங்களோ அந்த தலைப்புகளை தான் பேச முடியும். சரி, திமுக மண்ணில் இதே பல தோழர்கள் ஏறினவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் திமுக திட்டி பேசியிருக்காங்களா? என்னைக்காச்சு திமுக மேடை ஏறி திமுக விமர்சனம் பண்ணி பேசினா ஒரு ஆளை காட்டுங்க, நீங்க பார்ப்போம். கிடையாது. என்ன சப்ஜெக்ட் பேசிட்டு வருவீங்க. சரி, இவரு இப்போ ஆரியத்தின் கைக்கூலி, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்னா எனக்கு புரியல. இவங்க வெளிப்படையாக சாதி பின்னொட்டை போட்டுக்கொண்டு
ஜிடி நாயுடுன்னு ஒரு மேம்பாலத்துக்கு பேர் வைக்கும்போது ஒரு திராவிடக்காரன் ஒரு பெரியாரிஸ்ட் கூட அதை எதிர்த்து பேசவே இல்லையே. ஏன்? எல்லாம் ஆதரிச்சான், போஸ்டர் ஓட்டினான். அவங்க எல்லாம் யாருன்னு அம்பலப்பட்டு போனாங்க. எல்லாம் சாதியவாதி, ஒட்டுமொத்த பேரும் கேஸ்டிஸ்ட் பயலுங்க. வெளியில சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த பேரும் சாதியவாதி, குறிப்பா மாற்று மொழியாளர்கள். அவன் நினைக்கிறான்னா தமிழர்னு பேசுற ஒருத்தனை ஒழிக்கணும், அவனை ஒழிக்கணும். யாரான்னு தேடி பார்த்தா ஜிடி நாயுடு பேர் நீ ஆதரிக்கிறல, நீ அம்பலப்பட்டுட்ட, உன் முகத்தர கிழிஞ்சு போச்சு. ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சத நீ ஆதரிச்சல, அப்பவே நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. சங்கரங்களை நாடாருன்னு வைக்க சொல்ல எல்லாரையும் போயிட்டு முத்துராமலிங்க தேவர் எடுக்கணும்னு சொல்ற, ஊவே சாமிநாத ஐயர் தூக்கணும்னு சொல்ற. அப்ப நாயுடுன்றது தூக்கணும் சொல்லுப்பான்னா அது உனக்கு வலிக்குதுன்னா அப்ப நீ யாருன்றது தெரிஞ்சு போச்சு. தப்பான ஒரு பழக்கம் இல்ல. பெரியார் இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பாரு இவங்களை. பெரியார் இருந்தா உண்மையிலே சொல்றேன், தன் தடியாலேயே தலையிலே வச்சிருப்பாரு. ஏண்டா சாதி பேரு வேணாங்கிற ஆதரிச்சுட்டு இருக்க முட்டா பயல அப்படின்னு. ஐயா சும்மா இருங்க, அவங்க அதெல்லாம் தெரியாது, நீங்க பேசிட்டு இவன் பேசிட்டு இருப்பாங்க அந்த மனுஷன். அந்த அளவுக்கு இவங்க போவாங்க. விஷயத்த ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு சீமான் ஒரு த்ரெட்டு. என்னைக்கு அதெல்லாம் சீமான் வளர்றதை இவங்க விரும்ப மாட்டாங்க. இப்ப சீமான் ஒரு த்ரெட்டுனா எப்படி முடக்கணும்னு பாக்குறான். அவர் செயல்பாட்டு ரீதியா அவரை தான் முடக்கி ஆகணும். கிரவுண்ட் லெவல்ல கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அவரை ஆரியத்தின் கைகூலி பிஜேபி கைகூலி சொல்லிதான் அவங்களுக்கு பண்ண முடியும். சரிடா, அப்படிப்பட்டவங்க எதுக்குடா திமுகவின் பிடிஎம் சொன்னீங்கன்னா நாங்க அப்படின்னு சொல்லுவோம், நாங்க இப்படின்னு சொல்லுவோம். உன்னை பார்த்தா மக்களுக்கு சிரிக்கலாம், காரி துப்புவான். சிரிப்பா மக்கள் என்ன நேத்து வரைக்கும் திமுக பிடிஎம் நீங்க, இன்னைக்கு பிஜேபி பிடிஎம்ன்றீங்க. இதுக்கு முன்னாடி விஜயின் பிடிஎம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நாளைக்கு ஏதாவது புதிய கட்சி வந்துச்சுன்னா அதே தான் பேச போறாரு, அதுக்கு ஏதாவது பேசுவானுங்க. அதனால இதை நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி டிபேட்ஸ் நடக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயம். இன்னொன்னு மக்களுக்கு நிறைய விஷயம் போய் சேரதில்ல. உண்மையிலேயே நீங்க பாரதியாரன்னு தேடிட்டு இருக்கான். உண்மையிலேயே இப்ப பாரதியாரான்னு தேடுவான். இப்ப பாரதியார முழுமையை ஏத்துக்க முடியாது. ஏத்துக்காத யாரு வேணாம்னா அதுக்காக நிராகரிச்சிருவியா நீ பாரதியார? பெரியார முழுமையை ஏத்துக்க முடியாத சமூகத்துல இருக்கிறாங்க, அதுக்காக பெரியார நிராகரிச்சிடல யாரும். பெரியாரோட எந்தெந்த கொள்கை தேவை எடுத்துக்கிறேன், இதெல்லாம் தேவையில்லையா விட்டுறேன், அவ்வளவுதான். அப்படி போயிட்டு போங்க. அது பாரதியாரை போய் பார், பாரதியாரை போய் இந்திய நாடு வேண்டும் என்ற பாரதியாரை, இந்திய தேச விடுதலை ஆதரித்த பாரதியாரின்னு சொல்ற. அண்ணா இந்திய விடுதலை ஆதரிச்சா எதிர்த்தாரா? அவங்க பேரறிஞர் அண்ணா இந்திய விடுதலை ஆதரிச்சாரு, பெரியார் எதிர்த்தாரு. அதுக்காக அண்ணா இந்திய தேசியவாதியா? இந்திய தேசியவாதியாமா அவரு? நான் சாமிக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், சாமியவும் போட்டு உடைக்க மாட்டேன்னாரு. இப்ப அவர் யாரு? இந்துத்துவவாதியா? வெளிப்படையா சொன்னாரு தமிழர்கள் இந்துக்கள் அல்லன்னு. இன்னைக்கு அந்த அண்ணா சொன்னதை இந்த சீமான் பேசுறாரு, தமிழர்கள் இந்துக்கள் அல்லன்னு. ஸ்டாலின் பேச சொல்லுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு பேச சொல்லுங்க, பேசுவாரா? 90% இந்துக்கள் தான் இருக்காங்க, ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு அவர். நீங்க என்னமோ அவரு ஆரியத்துக்கு எதிரி அப்படின்னு இவரு ஆரியத்துக்கு இப்ப நண்பன்னு சொல்றீங்க. எஸ்.வி. சேகர் பிரச்சாரம் பண்ணா சூப்பரா இருக்கணும்னு சொன்னது சீமானா இல்ல ஸ்டாலின் ஐயாவா? எஸ்.வி. சேகர் அப்பா பேர் தெருக்கு வைங்கன்னு சொல்லி வச்சது சீமானா இல்ல ஸ்டாலின் ஐயாவா? யாருமா வச்சது? யாருமா? மு.க. ஸ்டாலின் தான் வச்சாரு. அது ஒண்ணு மட்டும் இல்ல, பல விஷயங்கள் சொல்லலாம். என்னமோ இவங்க தான் ஆரியத்தை எதிர்க்கிற மாதிரியும் சமஸ்கிருதத்தை ஒழிக்க வந்த பிதாமகன்கள் மாதிரியும் தோறுகிற வடபள்ளி முருகன் கொள்ள தமிழை உள்ள வைக்க துப்புள்ள இந்த ஆட்சிக்கு, இந்த அரசாங்கத்துக்கு, வெக்கங்கட்ட அரசாங்கம். உண்மையிலேயே உனக்கு திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, உண்மையிலே தெம்பு இருந்தா ஒவ்வொரு கோயிலும் இருக்கிற பார்ப்பனர்களை தூக்கி வெளியில போட்டுட்டு தமிழ் அர்ச்சகர்களை உள்ள ஓதுவார உள்ள போட்டு போன் நம்பரை வெளில வச்சு தேவையான மட்டும் பார்ப்பனர்களை கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி எழுதி போட்டு பார்ப்போம். நான் உண்மையில திராவிடத்துக்கு நான் சல்யூட் பண்றேன், திமுக சேர்ந்துடுறேன். நான் சொல்ல உனக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டுக்கு அப்புறப்படுத்தப்படணும், முதல்ல வெளியேற்றிட்டு உள்ள தமிழ் ஓதுவார வைக்கணும், தமிழ்ல தான் மந்திரம் ஓதணும். எவன் அவனுக்கு சமஸ்கிருதம் புரியுமோ அவன் மட்டும் அந்த நம்பருக்கு போன் பண்ணி அந்த பார்ப்பனர் சாமியாரை கூப்பிட்டு வெளியில இருந்து இப்படி கும்பிட்டுட்டு போக சொல்லி பார்ப்போம். சார், ஆனா திமுக ஆட்சியில ஒரு விஷயம் அலோன்ஸ் பண்ணாங்க சார், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கே சார். அதுல எல்லா கோயிலும் அதான் சொல்றேன். தட் இஸ் கால்ட் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி. கருணாநிதியாவது முடிய முடியாதுன்னு சொல்லிடுவாரு, ஸ்டாலின் அப்படி கிடையாது. செஞ்சுட்டேன்னு காமிப்பாரு, உள்ள ஒண்ணுமே இருக்காது. நீ நம்பிடுவீங்க. நீங்க பாத்தீங்களா ஒரு நெறியாளர் நீங்க கேக்குறீங்க, ஏங்க சொன்னாருங்க அவருன்னு, செய்யலையே. அரசியல் பேரவை சேனல்ல இருந்து வாங்க, நான் கேமரா தூக்கிட்டு போவோம்,
எனக்கு ஒரு முருகன் கோயிலை காமிக்கிறேன், இல்ல வேற ஏதாவது ஒரு கோயில் காமிக்கிறேன், அங்க தமிழ்ல ஒரு நான் பிராமின் அர்ச்சகரா தொடர்ச்சியா இருக்காரா எனக்கு காமிங்க பார்ப்போம். கிடையாது, சுத்தமா கிடையாது. நான் அனுபவப்பட்டிருக்கேன். தமிழ்ல போய் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில், பேர் சொல்ல விரும்பல, சொந்தக்காரங்க வேலை பார்க்கிறாரு, அதனால பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸா தேவையில்ல. முதல்ல காலையாக தான் இருந்துச்சு அன்னைக்கு. நீங்க போங்க உள்ள போய் வழிபடுங்கன்னா உள்ள போய் வழிபட்டேன். அவர்கிட்ட நான் சொல்றேன் தமிழ்ல பண்ணுங்கன்ற, மேல இங்கிலையும் பாக்குறாரு. தமிழ்லையா அப்படிலாம் சொல்லிங்களே, தமிழ்னா லேட்டா வெளியில போங்க. என்னடா வெளியில போகணும் நானு, நீ ஏன்டா உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க? முதல்ல சமஸ்கிருதம் எவனுக்கு புரியுமோ அவன் மட்டும் போன் பண்ணி கூப்பிடணும் பார்ப்பனர்களை. சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியுமா? பார்க்குற நேரத்தில் சமஸ்கிருதம் தெரியுமா? எழுத படிக்க தெரியுமா? தெரியாதுல்ல, எதுக்கு நான் அதில் கேட்கணும்? அதை சொல்லி அதை கேட்க திராணியும் தெம்பு இருந்தால் அது உண்மையான திராவிட மாடல் ஆட்சி. நீ உண்மையில் பெரியாரின் வாரிசு, அண்ணாவின் வாரிசு, கலைஞரின் வாரிசு. நீ அப்படி கிடையாது இல்ல, ஊரை ஏமாத்துறீங்க. நீங்க ஆரியத்துக்கு எதிரி இல்ல, நான் நம்பணும். சீமான் ஆரியத்தின் ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளி நான் சொல்றேன், அப்படியே ஏத்துக்கணும். ஆமா 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 ஆமா. சீமானை விமர்சிக்கிறதுக்கு, சீமான் பேச்சை டீகோட் பண்றதுக்கு நீ வந்து செலவிடுற நேரத்தை திமுக திருத்த செலவிட்டு இருந்தனா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும். அதுக்கு நீ நேர செலவிட மறுக்கிற. ஏன்னா சீமான் இலகுவான ஆளா இருக்கிறாரு விமர்சனம் பண்றதுக்கு. ஆளையை போட்டு எவ்வளவோ பேர் திட்டிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு 10 சேனல் உருவாகுது சீமான திட்டுறதுக்காக, தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 1000 பேர் தயாரா இருக்கிறான். ஆனா அது வந்து பிளஸ் பாயிண்டா தானே சார் இருக்கு. அதுதான் பிளஸ் பாயிண்ட் எடுத்து, அதனாலதான் வளர முடியுது. ஏன்னா இப்பதான் லாஸ்ட் டைம் விட, லாஸ்ட் எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு மக்களுடைய தெளிவு ரொம்ப அதிகமா இருக்கு. சீமான் ஐயாவோட பேச்சுக்கு நிறைய ஆதரவு. அண்ணா சொன்னாரு, எதிரிகள் உங்களை தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு. எதிரிகள் உங்களை தாக்கி தாக்கி வலிமை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள்னார்ல. அதான் உண்மையிலேயே அண்ணாவின் பொன்மொழி. அதை இவர் ஃபாலோ பண்றாரு. என்ன கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்றாரு. அது அவருக்குமான பொன்மொழி மட்டுமல்ல, நம்ம அனைவருக்குமான ஒரு பொன்மொழி. எதிரிகளை தாக்கிட்டே இருக்கிறானா பொறுமையா இரு, ஒன்னும் பதற்றமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒட்டுமொத்த பேரும் தாக்கும் போது உங்களுக்கு ஒரு வலிமை பிறக்கும். அந்த வலிமையின் போது சுக்குநூறா உடஞ்சு போயிடும் மொத்த பேரும். அதுக்கான காலம் வெகு தூரத்துல இல்லை. அது எல்லாருக்குமே பொருந்தும் நான் சொல்றேன். அதனால இதுல ஏறி பேசிட்டாரு, அதுல ஏறி பேசிட்டாருன்றான் இல்ல. முட்டை கருத்து இருந்தா நீ பேசு. சரி, இவ்வளவு பேசுறிய, திமுக பாரதிய இருக்கிறது எதிர்க்குதான். ஒருத்தன் கேட்டானா பாத்தீங்களா? ஒருத்தன் கேட்டிருப்பானா? RSS மைத்திரனை கட்சிக்குள்ள சேர்க்க தெரியுது. RSS ஆதரிக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ராம சுப்பிரமணியம் அவர்களை நீங்க வீட்டுக்கு சென்று பார்க்க தெரிகிறது. SV சேகர் பிரச்சாரம் பண்ணாதான் நான் ஜெயிப்பேன்னு உங்களுக்கு சொல்ல தெரிகிறது. ராஜமம்மான வீட்டுக்கு போய் உங்களுக்கு பார்க்க தெரிகிறது. SV சேகர் அப்பா பேர் ரோட்டுக்கு உங்களுக்கு வைக்க தெரிகிறது. பார்ப்பனரான SV சேகருக்கு மேடை ஏற்றி உங்களால பட்டாபிஷேகம் பண்றது அழகு பார்க்க தெரிகிறது. பார்ப்பனர்கள் புடைசூழ உங்க வீட்டுக்குள்ள நீங்க மந்திரம் ஓத தெரிகிறது. ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிற மூத்த பத்திரிகையாளரை அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு மேடை போட்டு பேச தெரிகிறது. இவ்வளவுத்தையும் நீங்க பண்ணிட்டு நீங்க ஆன்டி ஆர் என்ன ஒத்துக்கிறணும். ஆனா பாரதியாரை பத்தி ஒருத்தர் பேசணும்னா உடனே அவர் RSS காரனா. அதை பத்தி ஒரு தடவை கூட வாயத்திற்கு துப்பு இல்லாதவனா அதை உட்காந்து 10 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். துப்பு இல்லாதவன். அதை விமர்சிக்க உனக்கு வாய் வராம, அதை விமர்சிக்க வாய் வராத உன் வாய் இது விமர்சிக்க வருதுன்னா அது எதுக்காக வருது? அவ்வளவுதான் நம்ம கேள்வி. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு, சில விஷயங்கள்ல பல விஷயங்கள் வந்து புரியாதெல்லாம் தெளிவா ஐயா நம்மள்கிட்ட சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.